குட் மார்னிங் சாம்பியன். நம்ம கூட ஒரு டெக்னிக்கல் சாம்பியன் இருக்காரு, கதிர்வேல் ஃப்ரம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இஸ் எ கேட் ஆஸ்பிரண்ட். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்டீம் நாசில் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்ல இருக்காரு. எனக்கு உங்களோட ப்ராப்ளம் என்ன? ஸோ ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்டீம் இருக்குது, ஃப்ரிக்ஷன்லெஸ் அடியாபேட்டிக் நாசில்ல போகுது. இன்லெட் வெலாசிட்டி எப்படி இருக்கு? நெக்லிஜிபிள் இன்லெட் வெலாசிட்டி. இன்லெட் டெம்பரேச்சர் 573 கெல்வின். இன்லெட் என்தால்பி 2751 கிலோஜூல் பெர் கிலோகிராம். எக்ஸிட் பிரஷர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5 மெகாபாஸ்கல். 5 மெகாபாஸ்கல் கொடுக்குறாங்க. எக்ஸிட் என்தால்பி ஸ்பெசிஃபிக் என்தால்பி 2651 கிலோஜூல். சோ நமக்கு எக்ஸிட் வெலாசிட்டி இன்லெட் வெலாசிட்டி நெக்லிஜிபிளா இருக்கும்போது C2 = ஃபார்முலா என்ன சொல்லுவாங்க? √2000 டெல்டா H. ஸோ இந்த √2000 டெல்டா H வந்து 2751 இருந்து 2651 கழிச்சோம் அப்படின்னா 100 வரும். 100 2060 பெருக்குனா வந்து 2 லட்சம் வரும். அதில் வந்து 100 மட்டும் வெளியேற்றலாம். ஸ்கொயர் ஆஃப் √20. அதில் வந்து 2 வெளியேற்றா 200 √5. √5 வந்து நம்ம ஞாபகம் வச்சுனா 2.23 கான்ஸ்டன்ட் வேல்யூ. 2.23 அதை பெருக்கணும் அப்படின்னா இட் இஸ் 446 மீட்டர் per செகண்ட். இப்போ டெல்டா H கொடுத்தா வெலாசிட்டி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சூப்பரான ப்ராப்ளம் இது. காம்படிஷன் அடிக்கடி கேட்குற ப்ராப்ளம் இது. இதை கற்றுக் கொடுத்த கதிர்வேலுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சார். எதுக்கு கால் வந்து ஆளை காணோம்? ஏண்டா தூங்கிட்டியா?